வணக்கம் மக்களே, அண்ட் திஸ் இஸ் விக்கி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. பிகாஸ் நீங்கள் எல்லாம் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் சந்தோஷமாக இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய ஒர்க்கில் கன்சிஸ்டண்ட்டாகவும் பேஷன்ஸ் பொறுமையோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் போடுற எல்லா இன்புட்ஸ்க்கும் ஒரு நாள் அவுட்புட் வரும். பட் இட் டேக்ஸ் டைம். கொஞ்சம் நாள் எடுக்குங்க. சரிங்களா? எடுத்து உங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எதுக்கு தெரியுமாங்க? நீங்கள் நம்ம வீடியோவையும் அண்ட் நம்மளுடைய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. யூடியூப்பில் 1900 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அண்ட் லவ் யூ, தேங்க்யூ. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 75,000+ ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ கம்பெனியில் உள்ள ஒரு 3 யூசர் மேனுவல் நான் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டரு, ஹீரோ பேஷன் ப்ரோ அண்ட் ஹீரோ இம்பல்ஸ். ஸோ இந்த 3 வண்டிகள் தான் நான் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். ஸோ என்ன இன்ஜின் ஆயில் கிரேடு வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அண்ட் என்ன பிராண்ட் இன்ஜின் ஆயில் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க. ஸோ அதை 3த்தையும் நான் ரிலேட் பண்ணி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது ஹீரோ கம்பெனியில் அவங்க சொன்ன ப்ரிஃபர் பண்ணுற என்ன கிரேட் ஆயில் பார்த்தீங்கன்னா 10W30 இப்படின்ற ஒரு கிரேட் ஆயிலை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த கிரேடை பற்றி டீட்டெயிலாக நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் அதை பற்றி சிம்பிளாக சொல்லியிருந்தேன். எளிமையாக உங்களுக்கு நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்துலேயும் எவ்வளோ ஹாட் டெம்பரேச்சர் ஆனாலும் சரிங்க, அதே நேரத்தில் கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, கோல்டு கிளைமேட் இருக்கலாம். ஏன் வெதர் நமக்கு பனி பெய்கிற காலத்துலேயும் வண்டியை நம்ம நிறுத்தி வைக்கும்போது எவ்வளவு கோல்டு ஆனாலும் அந்த ஆயிலோட வளவளப்பு எப்பயும் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணணுங்க. வெதர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு ஹாட் ஆகிடுச்சு வண்டி, இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, அதே நேரத்தில் வெளியே ஹீட் அதிகம், அந்த ஹீட்டும் எஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்படி எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம ஆயில் குறிப்பிட்ட ஒரு வளவளப்பு தன்மையில் இருக்கணும். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எப்படி அது ஒரு மாதிரி கட்டி போய்டும் பார்த்துருக்கீங்களா வெளியே? அதை உடனே ஹீட் பண்ணி அதை உருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கட்டிலாம் போயிடக்கூடாது. சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த கிரேடை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த முன்னாடி இருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டை மென்ஷன் பண்ணுது. அது அவங்க கண்டுபிடிச்சி ஒரு வேல்யூ வச்சுருக்கிறாங்க. அடுத்த லாஸ்ட்டாக சொல்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஹாட்டை மென்ஷன் பண்ணி. சரிங்களா? இதை பற்றி தனி வீடியோவில் பேசியிருக்கேன். சரி, நம்ம ரொம்ப நேரம் பேசியிருந்தா இந்த வீடியோவில் லென்த் அதிகமாக போய்டும். அப்புறம் நீங்கள் வந்து போர் அடிச்சு போய்டும் உங்களுக்கு. அதனால் ஸோ 10W30 அப்படின்றத ஹீரோவில் ஸ்ப்ளெண்டருக்காக இருக்கட்டும், பேஷனாக இருக்கட்டும், ஹீரோ இம்பல்ஸாக இருக்கட்டும், இது மட்டும் இந்த கிரேட் ஆயிலை வந்து நீங்கள் மாற்றலாம்னு சொல்கிறாங்க. ஆயில் குவான்டிட்டி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது மாறும். சரிங்களா? ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா? இப்போ ஸ்ப்ளெண்டர் பேஷன்லாம் அது 1 லிட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் இம்பல்ஸ் ரேலி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.4 போட்டிருக்காங்க. அதாவது 1.4 லிட்டர் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? சிந்தட்டிக் அப்படின்றது நல்ல குவாலிட்டியான ஒரு ஆயில். சரிங்களா? நல்லா வளவளப்பு தன்மையோட ஆயில். ஸோ இம்பல்ஸுக்கு அது யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த சிந்தட்டிக்காக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுலேயுமே ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. இதுக்கும் தனி வீடியோ போட்டிருக்கேன். அங்கே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் இங்கே சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ மினரல் ஆயில்னு இருக்குது, செமி சிந்தட்டிக்னு இருக்குது, சிந்தட்டிக் இருக்குது. ஸோ 3 ஒன்றுத்துக்கு ஒன்று குவாலிட்டி பெட்டர் ஆகிட்டே இருக்கும். ஒன்றுத்துக்கு கிலோமீட்டர்ஸ் அதிகமாக மாறி நம்ம யூஸ் பண்ணலாம். அதை பற்றி டீட்டெயில் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பேஷனுக்குலாம் நீங்கள் வந்து மினரல் ஆயிலே யூஸ் பண்ணலாம். 100cc வண்டிக்கு மினரல் ஆயிலே வந்து போதுமானதாக தான் இருக்கும். பட் கிலோமீட்டர்ஸ் வேரி ஆகும். சரிங்களா? என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிலோமீட்டர்ஸில் மாற்றுறதா இருக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் தனி வீடியோஸ் போட்டுங்க. அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட் கொடுத்துருங்க. ஐ பட்டன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுறேன். சரிங்களா? அடுத்த விஷயங்க, அவங்க என்ன கம்பெனி ஆயில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துலாம். சரிங்களா? யூசர் மேனுவல் எடுத்து படி பார்த்தா 3 கம்பெனி போட்டிருக்காங்க. அந்த 3 கம்பெனியுமே என்னடா புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒன்று மட்டும் பழசாக இருந்துச்சு. பட் ஆயிலோட பேர் பார்த்தா வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன தாண்டா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க டைடு வாட்டர் ஆயில் அப்படின்னு போட்டுருந்துச்சு அந்த கம்பெனி பேர். என்னடா இந்த மாதிரி ஒரு இன்ஜின் ஆயில் நம்ம மாற்றினதே இல்லைன்னு பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்க தயாரிக்கிற அந்த கம்பெனி அந்த ஆயிலோட பிராண்டு பேர் தான் வீடால் அப்படின்றது ரொம்ப கேள்விப்படுறேன். வீடால் பிராண்டு. சரிங்களா? ஸோ ஹீரோ யூசர்ஸ் வீடால் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் வீடால் அப்படின்ற ஒரு பிராண்ட் ஆயிலில் 10W30 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி, ரெண்டாவது போய் படித்து பார்த்தா சவிட்டா ஆயில் அப்படின்னு போட்டுருந்துச்சு. சவிட்டா ஆயிலா? என்னடா சவிதா கேள்விப்பட்டிருக்கோம், சவிட்டா ஆயில் இந்த மாதிரி ஆயிலெலாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு பார்த்து சரி இவங்க என்ன தாண்டா தயாரிக்கன்னு போய் பார்த்தா கடைசியில் ஹீரோடைய ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தயாரிக்கிறதா இந்த சவிட்டா ஆயில் பிரைவேட் லிமிடெடாங்க. ஹீரோ இன்ஜின் ஆயில் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி, அந்த வண்டியை நீங்கள் மாற்றலாம். அண்ட் மூணாவதாக அவங்க என்ன கம்பெனி ஆயில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்னு போட்டுருந்துச்சு. இருந்தாலும் பாரத்தில் எந்த ஆயிலுமே நம்ம பார்த்ததில்லைன்னு நினச்சி அப்புறம் அதையும் இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தா பாரத் பெட்ரோலியம் தயாரிக்கிறது தான் மேக் ஆயில் அப்படின்னு பார்த்துருந்துச்சுங்களா. ஸோ இந்த மேக் ஆயிலில் 10W30 கிரேடை வந்து உங்கள் ஹீரோ வண்டிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களோட யூசர் மேனுவல்லையே கிளியராக போட்டுருவாங்க. சரிங்களா? என்ன ஆயில் பிராண்ட் யூஸ் பண்ணணும், என்ன ஆயில் டைப் யூஸ் பண்ணணும், அண்ட் என்ன கிரேட் யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் வந்து என்ன அளவு எவ்வளோ அளவுன்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் யூசர் மேனுவல் இருந்தால் அதில் தாராளமாக செக் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லைனாலும் கூகுளில் போனீங்கனாலும் உங்களுக்கு யூசர் மேனுவல்ஸ் கிடைக்கும். சரிங்களா? மக்களே, நம்ம வண்டியை டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருளுங்க. அதனால் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியலனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆயில் டைப்ஸு, ஆயில் கிரேடு, ஆயிலை எப்போ மாற்றணும், ஆயில் மாற்றினா என்ன நடக்கும், ஆயில் மாற்றலாம் என்ன நடக்குன்றதெல்லாம்
டீட்டெயிலாக போட்டிருக்கோம் வச்சுங்களா ஆயில்ஸை பற்றி மட்டும். ஸோ ப்ளேலிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அண்ட் கமெண்ட்ஸில் தான் தெரிவிங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ பரவாயில்ல, நம்ம வீடியோ போட்டோம், 4 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது இந்த வீடியோ யூடியூப் காரணம் ஒரு 4 பேர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற மக்களே.